வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யலாங்க பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: சாப்பாட்டு புழுங்கல் அரிசி 350 கிராம் எடுத்து வடிச்சு உதிரி உதிரியா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. நீங்க பச்சரிசியில செய்யறதுனால செய்யலாம். வெரைட்டி ரைஸ்க்கு பச்சரிசி நல்லா இருக்கும். ஆனா நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேங்க. இன்னைக்கு தாளிக்க நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். நீங்க ஆயிலிங் கூட சேர்த்துக்கலாம், கடலெண்ணையும் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும். கடுகு சிறிதளவு, உளுந்தம்பருப்பு சிறிதளவு, கருவேப்பிலை, இதெல்லாம் தாளிக்கிறதுக்குங்க. இது வறுத்து அரைக்கிறதுக்கு வரமிளகாய் 5 எடுத்திருக்கேங்க. அவங்க காரத்துக்கு தகுந்த அளவு எடுத்துக்கலாம். இது கூட நான் 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேங்க காரத்துக்கு. நீங்க எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் உருண்டை மல்லி தனியா எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இதுல சிறிதளவு இஞ்சி. இது புளிப்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு சாதத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு சிறிதளவு புளி எடுத்துக்கலாங்க. 3/4 கைப்பிடி நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நல்லா கழுவி காட்டன் துணியில நம்ம பரப்பி வச்சா கொஞ்ச நேரம் ஈரத்தன்மையெல்லாம் இழுத்துக்கும். அப்ப நம்ம வறுத்து பொடி செய்யறதுக்கு சரியா இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம கடைசியா சாதத்துக்கு கூட முந்திரி பருப்போ இல்லாட்டி வேர்க்கடலையோ தாளிச்சதுல நம்ம சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அதனால நான் வறுத்த வேர்க்கடலை இன்னைக்கு எடுத்திருக்கேன். இப்ப 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் வறுபடட்டும். இது கூட உளுந்து சேர்த்துக்கலாம், கடலைப்பருப்பு, நல்லா செவக்கட்டும். இது கூட உருண்டை மல்லி, மிளகு, வரமிளகாய் நல்லா வறுபடட்டும். இதுல கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கலாம். 3/4 பதத்துக்கு கருவேப்பிலை வறுபட்டா சரியா இருக்கும். ரொம்பவும் நம்ம கருவேப்பிலை வறுத்துட்டோம்னா அதோட வாசனை நம்மளுக்கு போயிருங்க. இது கூட கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிற புளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வறுபடட்டும். இப்ப நல்லா வறுபட்டுருச்சுங்க. இது ஒரு தட்டுல மாத்தி சூடு ஆற வச்சுக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல பொடி செய்துக்கலாம். வறுத்து வச்ச பொருள் எல்லாம் சூடு ஆறிச்சுங்க. இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து நம்ம நல்லா பொடியா அரைச்சுக்கலாம். இப்ப கருவேப்பிலைய நல்லா பொடி செய்தாச்சு. தட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இப்ப கடுகு நல்லா வெடிச்சிட்டு இருக்குங்க. இது கூட நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட வறுத்து வச்சிருக்கிறேன், பொடிச்சு வச்சிருக்கிறேன் கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்த பொடினால லேசா வதக்கிட்டா மட்டும் போதும். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பத்தலைன்னா கடைசியா கொஞ்சம் சாதத்துக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம சாதத்தை போட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்ப வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலைய நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்ப கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு சூடு கொஞ்சம் ஆறுன மாதிரி இருந்தா சாதத்துல கொஞ்சம் லேசா சூடுபடுத்திக்கலாம். சூடா இருந்தா நீங்க இறக்கி வச்சு தாளிச்சுக்கிறது நல்லது. இப்ப சூப்பரா சுவையான சத்தான ஆரோக்கியமான கருவேப்பிலை சாதம் நம்ம செய்துட்டோங்க. இது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கும் எடுத்துட்டு போலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வெளியூர் பயணம் போனாலும் கூட இந்த சாதம் செய்து எடுத்துட்டு போலாங்க. அந்த அளவுக்கு சுவையா இருக்கும். இதை நீங்க வீட்டுல செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.